உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு புலவர் நவமணி சண்முகவேலுவின் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நெஞ்சுக்கூடு குற்றம். இந்த தலைப்பும் நான் இப்பொழுது சொல்ல வேண்டிய கருத்தும் பல வாஸ்து நூல்களில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களின் பாரம்பரியமான எங்கள் முன்னோர்கள், குருநாதர்கள் இவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த கருத்தை ஒரு 46 ஆண்டுகளாக பயன்படுத்துதல், இது சரியான எனக்கு ஒரு செய்தியை, ரிசல்ட்டை தந்திருக்கிறது. அது என்ன வாஸ்து குற்றம், என்ன குற்றம் ஏற்படும், நெஞ்சுக்கூடு என்றால் என்ன, அது எப்படி இருக்கும், அதனுடைய விளைவுகள், தீமைகள் என்ன, இதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு கட்டடம் என்று வைத்துக் கொள்ளுங்க. இது ஒரு கட்டடம். வடக்க வாசல் இருக்கு. நன்றாக கவனிங்கள் வாசல்களே, வடக்க வாசல் இருக்கு. இந்த வாசலுக்கு நேரா, வடக்குக்கு நேரா நுழைவாயில் இருக்கு. இதுல கவனிங்க, குறுக்கால பீம் போகுது. தமிழில் அடிதாங்கி கட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது மேல நம்ம ஆர்சி போடும்போது அந்த காலத்துல எல்லாம் தாங்குவதற்கு மரக்கட்டைகள் வைப்பார்கள். இப்ப நவீன கட்டட அமைப்புல என்ன செய்யறாங்கன்னா, பீம், அந்த மரத்துக்கு பதிலாக பீம் வைக்கிறாங்க. அதான் தாங்கும் அந்த மேல் தளத்தை. அப்படி செய்கின்ற பொழுது வடக்கு வாசல் வைத்தால் குறுக்கால இப்படி பீம் போடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், வடக்க வாசல் வைத்தா இப்படி குறுக்கால இப்படி போடக்கூடாது. இப்போ என்னுடைய தொண்டையை பாருங்க, இந்த தொண்டை குழியை பாருங்க. இந்த தொண்டை குழி வழியாக இறங்குது உணவு. ஆனா எலும்புகள் இப்படி இருக்கு. நெஞ்சுக்கூடுன்னு சொல்லுவாங்க இத. அதாவது தொண்டை குழியில இருந்து இருபுறமும் எலும்புகள் வருகிறது. அது போல இந்த வாசலில் இருந்து இருபுறமும் இந்த பீம் வருகிறது. இது இப்படி வரக்கூடாது. எப்படி வரணும் அப்படின்னா, இப்படித்தான் வரணும். இப்ப இந்த பக்கம் வாசல் வச்சீங்கன்னா இப்படி வரக்கூடாது, இப்படித்தான் வரணும். இப்ப இந்த பக்கம் வாசல் வச்சீங்கன்னா இது சரி, இது தப்பு. ஏன்னா இது குறுக்கால வரல பீம். ஆனா இந்த வடக்கு பக்கம் பாருங்க, குறுக்கால பீம் வந்துருச்சு. இப்ப இது பாருங்க, குறுக்கால பீம் இல்ல, கரெக்டா நேரா இருக்கு. ஆக நாம் அமைக்கின்ற, அதாவது ஒரு மேல் தளம் அமைக்கின்ற பொழுது அதை தாங்குகின்ற, ஒரு காலத்தில் கட்டை, ஒரு 1965 எல்லாம் கட்டை தான். அதுக்கு முன்னாடி இப்பதான் கலவை போட்டு சென்ட்ரிங்ல கரெக்டா இது எவ்வளவு வெயிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி பீம் போட்டுறாங்க. அதனால அது போடும் பொழுது இங்க எங்க தவறு வருதுன்னா, பெரும்பகுதி திருமண மண்டபம் அல்லது பெரிய நட்சத்திர விடுதிகளை இப்படி வருது. இதற்கு என்ன பலன்? இதன் உரிமையாளருக்கு ஆரோக்கியம் கெடும், ஆயுள் குறைவு ஏற்படும், செய்தொழிலில் நட்டம் வரும். இந்த நெஞ்சுக்கூடு குற்றம் இருந்தால் இத்தனையும் ஏற்படும். எனவே புதிதாக வரைபடம் வரைகின்ற எனது அன்பு சகோதரர்களே, எந்த பக்கம் வாசல் வைக்கிறீர்களோ அதனுடைய எதிர் திசையில்தான் பீம் போட வேண்டும். குறுக்க பீம் போட்டால் அது நெஞ்சுக்கூடு குற்றம். உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய ஆயுளை, பொருளாதாரத்தை, முன்னேற்றத்தை தடுக்கும் என்று கூறி இந்த பதிவை உங்கள் முன் சமர்ப்பித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.